இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, உடலால் கடவுளை பெருமைப்படுத்துங்கள். குளோரிஃபை காட் த்ரூ யுவர் பாடி. ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றினாலும் நாம் அவரை மாட்சிப்படுத்த வேண்டும். உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை ஆண்டோடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் என்று ஆண்டுடைய வசனம் கூறுகிறது. பொதுவாக மனிதர் எதனால் பாவம் செய்யறாங்க? 3 காரியங்கள். ஒன்று பெருமை. சாத்தா இந்த 3 காரியங்களும் நம்ம விளைவிப்பதற்கு போராடி கொண்டிருப்போம். ஒன்று பெருமை, இன்னொன்று இந்த பண ஆசை, பொருள் ஆசை, மூன்றாவது இந்த ஊனியல்பு, மாம்சத்தினுடைய கிரியைகள். அதுதான் இப்ப படிச்சோம். நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்பால நம்ம என்னென்ன பாவம் செய்யறோம் அப்படிங்கிறது இங்க ஆண்டர் லிஸ்ட் போட்டு ஆண்டர் கொடுத்துருக்காரு. பாத்தீங்கன்னா இப்ப கடவுள் கொடுத்த இந்த உடல், திருப்பாடல் 139 படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு அழகா போட்டிருப்பார். எவ்வளவு நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு ஆசையா ஆண்டவர் அழகா படைச்சிருக்காரு. அவ்வளவு ஆசையா படைச்ச தெய்வம் நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ஆண்டவர் அவர் கொடுத்ததுதான். அப்ப அவர் கொடுத்த அந்த உடலை நாம் சாத்தானுக்கு என்ன பண்ண பயன்படுத்தக்கூடாது. சாத்தானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கோ, அவன் பெருமைப்படுவதற்கோ, அவன் மகிழ்ச்சி அடைவதற்கோ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏசப்பாவுக்கு பாலைவனத்தில் ஏற்பட்ட இந்த சோதனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சோதனைகள் தான். அந்த 3 P's என்று சொல்லுவாங்க. P ஃபார் பவர், P ஃபார் ப்ளஷர், P ஃபார் ப்ரைட். இது 3லேயும் தான் சாத்தான் சோதனையை கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ப்ளஷர் அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா இச்சை, அந்த சாப்பிடணும் அப்படிங்கிறது இச்சை. உணவின் மீது ஒரு இச்சை. ஆக்சுவலாக சாப்பிடணும், கற்களை அப்பமா மாற்றி சாப்பிடும்படி செய்யறது அப்படின்னது ப்ளஷர். 2வது பார்த்தீங்கன்னா ப்ரைடு, பெருமை, இருமாப்பு. நீ ஆணுடைய மகன் தானே, ஆணுடைய மகன் தானே, நீ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே குதி, வானத்தில் என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி காத்துக் கொள்வார்கள். அந்த பெரும் இருமாப்பு. 3வது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர். இந்த உலகத்தினுடைய அரசுகள் எல்லாவற்றையும் காமிச்சு சாத்தான் சொல்றான், இந்த உலக அரசுகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என் காலில் விழுந்து என்னை வணங்கினால் இவை எல்லாம் உனக்கு நான் தர்றேன். பவர், மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பட்டம், பதவி, இந்த உலகத்துக்குரிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை நான் தர்றேன், சாத்தானாலையும் தர முடியும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீ ஊழியம் செய்வாயாக. இந்த 3 சோதனை ஆண்டவர் ஜெயிச்சார். இன்னைக்கும் இந்த 3 தான் நமக்கு சாத்தா என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா பாவத்தில் விளைவிப்பதற்கு நம்மளை போராடி கொண்டிருக்கிறான். இந்த இருமாப்பு, இந்த செல்வ மாயை, அதே மாதிரி இந்த இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அப்படியாக இந்த உடலால் ஏன் நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும்?